என் சபை பிள்ளைகளுக்கு கர்த்தர் அநேக பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் சபையை நிரப்பி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எல்லாரும் ஆவி ஆத்மா சரங்களை ஒப்பு கொடுத்து யாரும் வெளியே இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கைகளை தட்டி பாடு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆமென். உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன். ஆமென். உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு அளித்தவர் உன்னை காத்து வருகிறார். என்று வாக்கு அளித்தவர் இன்று காத்து வருகிறாய். ஆமே. இந்த கால் சொல்லுங்க கொல்லாதது. உன்னை கர்த்தர் அழைக்கிறார். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் வாலிபன் பிள்ளைகளா வாய் திறந்து பாடு. ஆமென். கர்த்தர் அழைக்கிறார். வாலிபன் நாட்களில் உன் தேவனை தேடி வா. வாலிபன் நாட்களில் உன் தேவனை தேடி வா. சாத்தான் காலத்தில் போராட தேவ வீரனாய் நிகழ்ந்து வா. சாத்தான் காலத்தில் போரிட செயல் வீரனாய் நிகழவா. இந்த காலம் கொல்லாதது. எல்லாரும் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். பாவத்தின் சம்பளம் எரி நரகம்தான் தின்னுமே. ஆமென். பாவத்தின் சம்பளம் நரகம்தான் தின்னுமே. சத்ய தேவனின் கிருபையோ நித்ய ஜீவனை அருளுமே. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கிருபையோ நித்ய ஜீவனை அருளுமே. இந்த காலம் கொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் கொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். காலமோ முடியுதே, தேவராஜ்ய நெருங்குதே. ஆமென். காலமோ முடியுதே, தேவராஜ்ய நெருங்குதே. மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசுனை அழைக்கிறார். மனம் திரும்பி வாழ இயேசுனை அழைக்கிறார். வாழ்ந்தது போதும், வாழ்ந்தது போதும். இந்த உலகத்துக்கு வாழ்ந்தது போதும். ஆமென். திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசு
இயேசுவை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழோ வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழோ வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஆமாண்டவரே, ஆண்டனுடைய இறுதியான மாதத்தின் இறுதியான திருவிழா ஆராதனையில வார்த்தை பேசும்படி நீ கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாய் புறப்படட்டும். பிள்ளைகள் அதற்குள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் இந்த வாரங்களில் தொடர்ந்து அநேக ஊழியங்கள், அநேக காரியங்கள் ஆண்டவர் கிருபையாய் நடத்தினார். நேற்று தினத்திலே கூட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற போது ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட தேவ வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி பட்டணத்திற்கு தன் நிருபத்தை எழுதுகிற போது ரோமரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் நாம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளாய் ஆனபோது ரட்சிப்பு நமக்கு சமீபமானதை பார்க்கிலும் இப்போது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. என் கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளை, என் வார்த்தையினுடைய தலைப்பு, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே திருமுறுக்கு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவியினால் அபிஷேகம் பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்கள் அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நாம் காலத்தை அறிந்தவர்களாக நாம் இப்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அப்போஸ்தலன் பவுல் இந்த ரோமர் பட்டணத்துக்கு நிருபத்தை எழுதுகிற போது நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். ரோமர் பட்டணத்தின் மக்கள் நல்ல கர்த்தர் வசனத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் அவர்கள் அதிகமாய் காணப்பட்டாலும் கூட இங்க அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற இந்த வார்த்தை, நித்திரை விட்டு எழுந்திருக்கிற வேலையாயிற்று. நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் கம்புல அநேக பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த காலம் என்ன காலம் என்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இது கடைசி காலம். ஹல்லேலூயா. இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் காலத்தை அறிந்தவர்களாக இருக்கப்படும். காலங்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. என்ன பிரிக்கப்படுகிறது? கர்த்தருக்கு பிள்ளைகளே, கடந்தவை, கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், வரும் காலங்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கின்ற போது கிருபையின் காலம், உபத்திரவத்தின் காலம், மகா உபத்திரவத்தின் காலம். என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இப்ப நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் தெரியுமா? கர்த்தருக்கு அன்புல உபத்திரவத்தின் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கடைசி காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தர் ரோம் பட்டணத்திற்கு தன் நிருபத்தை எழுதுகிற போது அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களா, நீ நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று, நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிற, காலத்தை அறியாமல். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி பண்ணுமா? தூங்கி கொண்டிருக்கிறோமா? காலத்தை அறியாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தூங்கி கொண்டிருக்கிறோம். அழதங்க தேவனுடைய மனுஷன் இப்படி எழுதுறாங்க, கர்த்தர்களே நீங்க நித்திரை விட்டு எழுதுக்கத்தக்க வேலையாயிற்று, நேரமாயிற்று. நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு நமக்கு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அதுக்கு நமக்கு எப்படி இருக்குதான்? மிக சமீபமாக தான். எங்க இருக்கோம்? பக்கத்துல நிக்குதான். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆவியானவர் எனக்கு ஒரு கடிகாரத்தை கர்த்தர் காண்பித்தார். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஜெபிக்கின்ற போது, அந்த காலங்கள் பார்க்கின்ற போது அந்த முள் கரெக்டாக கிருபையை விட்டு விலகி உபத்திரவத்தின் காலத்தில் நின்று கொண்டிருக்குதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது வரப்போகின்ற அந்த காலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது காலமாய் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசர் பட்டணத்திற்கு தன் நிருபத்தை எழுதுகிற போது அங்க கர்த்தர் வசனங்களை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 5ஆம் அதிகாரம் எபேசர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கிறோம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆமென், ஆமென், ஆமென். நல்லா சத்திய வசனம் கவனிக்கணும். நம்ம காலத்தை அறிந்தவளாக நடக்கணும். ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? தூங்கிக் கொண்டிருக்கிறோம், தூங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்ம ஆளுங்க சொல்வாங்க, 10 கண்ணகி கதை சொல்லுவாங்க, 10 கண்ணகி சொல்ல கதை சொல்லுவாங்க. 5 பேரு மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்டாங்க. அந்த ஆயத்தப்பட்டவங்க கர்த்தருக்கு போல அவன் மணவாளம் வந்துட்டாரா, இவங்க என்ன பண்ணிட்டாங்களா, இவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. மணவாளம் வந்த பிறகு எழுந்திருக்க போகுதுன்னா இல்லையா, கர்த்தருக்கு அன்பா நம்பல தீவெட்டியில எண்ணெய் இல்லை. நான் இப்படி சொல்றேன், மணவாளம் சந்திக்க உனக்கு எண்ணமே இல்லை, தூக்கத்து மேல தான் எண்ணெய் இருக்குது, எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. அல்லேலூயா. அதுபோல இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? தூங்கி கொண்டிருக்கிறாங்க. பார்க்கலாம். ஐயாவும் சொல்லிருந்தாங்க, ஐயாவும் சொல்லிதான் இருக்கிறாரு, 24 வருஷமா சொல்லிதாங்கிறாரு ஐயா. இது கடைசி காலம், கடைசி காலம், கடைசி காலம். பார்க்கலாம். அல்லேலூயா. என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, காலத்தை அறிந்து செயல்படணும். காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்கணும். ஒரு நடக்குது, காலத்தை அறிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய காலத்தை அறியாம நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, காலத்தை அறியாம நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற. அந்த காலத்தில் ஒரு பாட்டு போடாங்க. என்ன பாட்டு? கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிரைஸ் லார்ட். காலத்தை அறிந்து நீ வாழாவிடில் கண்ணீர் விடுவாய. இயேசு வரும்போது என்ன வரையில் என்ன பண்ண மாட்ட, நீ கலந்து கொள்ள மாட்ட. காலமும் முடியுது, அது நெருங்குதே. ஹல்லேலூயா. பாட்டு பண்ணோம், பிரைஸ் லார்ட். அப்ப கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்னும் நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோம். உலகத்தான் ஒரு பழமொழி சொல்றான், தூங்குறவங்களை எழுப்பிடலாமா, நயா தூங்குறவங்களை எழுப்பிடலாமா. ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க தெரியுமா. நான் தான் பரட்டினா கூட என்ன பண்ண மாட்டான், ஏஞ்சிக்க மாட்டான். இப்போ எப்பவும் ஏஞ்சிக்க மாட்டான், அவன் எழுந்திருக்க மாட்டான். சொச்சத்தில் சொன்ன எழுந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. அவன் கர்த்தர் வந்துட்டான்னு சொன்னாலும் தூங்கிதான் இருப்பான். அல்லேலூயா. என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை, ஆதலால் நீ தூங்குகிற நீ விழித்து. தூங்குறது எதற்கு அடையாளமா இருக்குதா? ஆமே, மரித்து போன ஒரு காரியத்துக்காக. தூக்கம் எப்படி போடுதா, நம்மள செத்து போவதற்கு காரணமாக.
இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில இன்றைக்கு காலத்தை அறிந்தவர்களாக அவங்க இருப்பது கிடையாது. காலத்தை அறிந்தவர்களாக இருப்பது கிடையாது. அதனால தூங்குகிற நீ மருத்துவரை விட்டு எழுதிரு, அப்ப கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கப்படுவார் என்று சொல்லி ஆனபடினாலே நீங்க ஞானம் மற்றவர்களை போல ஏன் தூங்கினா உனக்கு அறிவு இல்லை. யாரா சொன்னா மட்டும் கோவம் வந்து உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பார்த்தா அறிவு இல்லை. இப்ப நான் தான் சொல்றேன், வேதம் சொல்றது உன்னை பார்த்து. காலத்தை நீ அறிய தெரியாம நீ வாழ்ந்துச்சுன்னா கண் போன போக்கில உன் கால் போயிருச்சுன்னா உன் நெஞ்சு எண்ணம் போயிருச்சுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அன்பான தேவனே, உங்க ஊழியக்கான சத்தியத்தை பிரசங்கிக்க விரும்புறேன். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் கர்த்தரை யோவான் ஸ்தானம் போய் பிரசங்கம் பண்ணதை வச்சு நான் வேற மாதிரிலாம் பேச மாட்டேன். அன்னைக்கு யோவான் ஸ்தானம் பிரசங்கம் பண்ணுகிற போது உணவடைந்து அந்த வார்த்தை கேட்டல, அது போல என் பிரசங்கத்தை கேட்கிற போது என் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை கேட்கிற போது உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கொழுந்து விட்டு எரியப்பட வேண்டும். உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த உள்ளங்கள், எண்ணங்கள், சிந்தைகள் இயேசுவின் பக்கம் திரும்பும்படியாய், சிலுவை பக்கம் திரும்பும்படியாய் கர்த்தருடைய பிள்ளை மாறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல, முட்டாளை போல, அறிவில்லாதவர் போல நீங்க நடவாமல். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி நடக்கணுமா? ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களை போல கவனமா, அதுல போய் ஆவியானவர் எப்படி எழுதுறா பாருங்க, எப்படிமா கவனமா நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை பிரயோஜனப்படுத்தும். கொலோசியர் 4:5. ஆமென். கொலோசியர் 4 இதே வசனத்தை அப்படி திருப்பி சொல்வாரு. ஆமென். கொலோசியர் ஆமென் ஆமென். புறம்பே இருக்கிற முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கல. புறம்பாய் இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கு வெளியா இருக்கிறவர்களுக்கு, அறியாத இருக்கிறவர்களுக்கு முன்பாக. ஆனா நம்பால அங்கத்தான் போயிட்டு டீலிங்கே வச்சு நிற்பான். நம்ம அங்கத்தான் டீலிங்கு. கர்த்தர் பிள்ளைகிட்ட டீலிங்கே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் கேட்ட ஏமானி சர்ச்சை என்ன ஜெபிக்க சொல்றாங்கடா. கிறிஸ்துவா ஜெபிக்கணும்டா, கிறிஸ்துவா ஜெபிக்கணும். ஜெபிக்கலாம் கிறிஸ்துவனே கிடையாது நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எதுவுமே நீ பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்ற, ஜெபிச்சா தான் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லதான் அழகதான். ஜெபம் இல்லாத வீடம் கூரையில வீடம் ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். குட்டி சோறுன்னு அர்த்தம். அது வீடுன்னு சொல்லாத, அது வீடுன்னு சொல்லாத. ரட்சிப்பு உனக்குள்ளா இருந்தா ஜெபிக்கணும். ஜெபம் இல்ல நீ என்ன வாழ்க்கை, என்ன ஜீவியம்? அப்ப புறம்பா இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை என்ன பண்ணுமா பிரயோஜனப்படுத்து. ஹல்லேலூயா. பிரயோஜனப்படுத்த காலங்களை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும், காலங்களை அறிஞ்சுக்கொள்ளணும். கர்த்தருக்குள் அன்பான வேதத்தில் அநேக காலங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதை அறிஞ்சுக்கொள்ளணும். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிஞ்சு கொண்டாங்க. வேதத்தை வாசித்து பார்க்கிற போது கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை சங்கீதங்கள் புத்தகங்களை 9:9 வாசித்து பார்க்கிற போது காலத்தை குறித்து அங்க சங்கீதக்காரர் அழகாக சொன்ன பாருங்க. ஆமென். சங்கீதம் 9:9. ஆமென். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற ஒரு காலம் அவரே தஞ்சமானவர். நெருக்கப்படுகிற ஒரு காலம். அப்ப கர்த்தர் பிள்ளைகள் என்ன பண்ணாத அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்ற. இந்த நெருக்கம் வரும்போது என்ன பண்ணமா, ஆமாம் காலத்தை என்ன பண்ண அறிஞ்சுக்கணும். ஓ இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அறிஞ்சுக்கொள்ளும். வாசித்து பாரு. சங்கீதம் 69:13 வாசித்து பாரு. ஆமா உங்க ஊழியக்காரன் நோட்டேஷன் கொடுக்குற எடுத்துக்கோ. ஆமா ஹல்லேலூயா. எடுத்து சாப்பிடு, வீட்டை போய் சாப்பிடு. ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வேன். தேவனே உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் என்ன காலம் அது? அனுகிரகத்தின் காலம். ஆமே அப்படின்னா சொன்னா எல்லாவற்றுக்கும் உதவி செய்கிற ஒரு காலம் நமக்குள்ள வருதுன்னு சொன்னா கர்த்தர் பிள்ளை கேர்ஃபுல்லா இது என்ன காலம் நினைச்சுனது? இது உதவி செய்கிற காலம். ஹல்லேலூயா. இன்னொரு காலத்தை சொன்ன பாருங்க. கர்த்தர் காண்பல சங்கீதம் 102:13 வாசித்து பார்க்கிறோம். ஆமே சங்கீதம் 102:13 சொல்லுகிறது சீயோனுக்கு தயவு செய்கிற ஒரு காலம். ஆமென். தேவரே எழுந்தருளி
சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்த காலமும் அதுக்கு குறித்த நேரமும் வந்தது. என்ன காலமாமாது? தயவு செய்கிற ஒரு காலம் வந்த கர்த்தரை அறிஞ்சு கொள்ளணும். வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரசங்கின் புத்தகம் கர்த்தருக்கு அன்பான பிள்ளை கர்த்தர் 3ஆம் அதிகாரம் ஒவ்வொரு காலங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா 11, 17 வாசித்து பார்க்கிற போது அந்த காலம் உனக்கு தெரியும். ஆமென். பிரைஸ். இப்போ நான் பிரசங்கம் பண்ண என்ன சொல்லுவேன் சொன்னா, என்ன டெத் பிரசங்கத்தை ஐயா பண்ணுகிறாரு. இதுதான் பிரசங்கம். நீ டெத்துக்காக பண்ணல, நீ கர்த்தர் டெப்த் ஆகணும் போது தான் பண்றது. ஹல்லேலூயா. நம்ம நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி மாறணும்? டெப்தா மாறணும், ஆழத்துல போகணும், சத்தியத்தை அறிஞ்சிக்கொள்ளணும், இத சத்தியத்தை சொல்லணும். ஆமென். என்னமா? அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். ஹல்லேலூயா. எப்படி செய்யற காலம் அது? நேர்த்தியாக செய்கிற அதினதின் கால சகலத்தையும் அவ அறிந்து கொள்ளணும். இன்னொரு காரியத்தை வாசித்து வரோம். அதே 17 வாசிக்கிறோம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயத்தீர்க்கும் ஒரு காலம் இனி இருக்கிறபடினால். என்ன காலம் அது? நியாயத்தீர்க்கிற ஒரு காலம். அதுல ஜட்ஜ்மென்ட்க்குது. யாரும் தப்பவே முடியாது. யாருமே தப்ப முடியாது. இந்த விஷயத்தை மாத்திரம் கர்த்தரை நல்லா அறிஞ்சுக்கலாம். நமக்கு என்ன இருக்குதா? நியாயத்தீர்ப்பு இருக்குது. ஒரு நாள் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். கர்த்தரை கண்டு வாழ்கிற போது, கர்த்தரை ஜீவிக்கிற போது, அங்க கர்த்தருடைய உண்மையான வாழன்னு சொன்னா அந்த நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு கர்த்தர் நியாய விசாரிப்பாரு. உடனே சொல்றாரு, ஓ உண்மையை உத்தமம் இல்ல ஊழியக்காரனே, வா கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய் ஒரு அநேகத்தை அதிகாரிங்க, வா கர்த்தரை ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாங்க. ஹல்லேலூயா. உண்மை விவேகம் உள்ள ஊழியக்காரனே கர்த்தர் அழைப்பாரு. கர்த்தருக்கு ஒரு நாள் ஜட்ஜ்மென்ட் இருக்குது. ஒரு நியாயத்திற்கிற ஒரு காலம். அந்த காலத்தை கர்த்தருடைய பிள்ளை அறிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க அறியாமையே வாழ்ந்து கொண்டிருக்கிற, அறியாமையே வாழ்ந்துற காலத்தை அறிஞ்சுக்கோன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 54:8 சொல்லுகிறது. ஆமென். அற்ப காலம். என்ன காலம் அது? அற்ப காலத்துல மூண்ட கோபத்தால் என் முகத்தை இமைப்போது மத்த ஒரு அற்பம் உண்ட ஒரு காலம். அற்பம் உண்ட காலம். ஹல்லேலூயா. திடீர்னு ஒரு நடந்த ஒரு காலம் அப்படின்னு சொல்றாரு. அற்பம் உண்ட காலம் வரும்போது யோசிக்கணும். வாசித்து பாருங்க. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசன 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எரேமியா 2:27. ஆமென். அவர் தங்கள் முகத்தை அல்ல தன் முதுகை காட்டினார்கள். தன் ஆபத்து காலத்திலே எழுந்தங்களை ரட்சிப்பை எழுந்தார்கள். என்ன காலமா? ஆபத்து காலம். வாசி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 15:11 வாசித்து பார்க்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள் தீங்கின் காலத்திலோ. ஆமென், ஆமென், ஆமென். தீங்கின் காலத்திலோ நெருக்கத்தின் காலத்திலோ உனக்காக நான் சத்துருக்கு எதிர்ப்பட்டு உனக்காக சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே மெய்க. என்ன காலமா? தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம். ஹல்லேலூயா. வேதத்தை அநேக சொல்ல 50:31 எரேமியா 50:31. ஆமென். காலங்களை ஃபர்ஸ்ட் அறிஞ்சிக்கோ. ஆமென். இதோ இடும்புள்ளவளே உனக்குமா வருகிற சேனை நீ கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலமாகிய உன்னுடைய நாள் வந்தது. என்னமா? நானாலாம் விசாரிக்கக்கூடிய நாள். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக காலங்கள், விசாரிக்கக்கூடிய காலங்கள். என் கர்த்தர் கம்பளை வெளிப்படுத்தலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இது எழுதுகிற கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமா, காலம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் யோவான் ஆண்டவருக்கு வெளிப்படுத்துகிற போது அந்த காலத்தை அறிந்து கொண்டான். அவன் காலத்தை பிடித்துக் கொண்டான். இந்த காலத்தில் நடக்கிற போது ஆவியானவர் அவனோடு கூட இடைப்பட்டு பேசுகிற ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. இதை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 3:10 சொல்கிறது. ஆமென். என் பொறுமை குறித்து சொல்லிய வசனங்களை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சது மேலுங்க வரப்போகிற சோதனை காலத்திற்கு
தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அல்லேலூயா. சோதனை காலம், சோதனை காலங்களை அறிந்து கொள்ள வேண்டும். என் கர்த்தருக்கு அன்பம்புல அதை கர்த்தர் வெளிப்படுத்தல் 10:6 சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம் ஊழியக்காராகிய தீர்க்கதரிசிக்கு சுவிசேஷமாய் அறிவித்த தூதனுடைய சத்தத்தின் நாட்களே அவன் எக்காலம் ஊத போகிறது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று எழுது. ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. அப்பனா அர்த்தம் அந்த எட்ஜுக்கு வந்துட்டோம், அந்த முடிவுக்குள்ள வந்துட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லா அறியும். அதுதான் இங்கே அப்போஸ்தலன் பவுல் அழகாக எழுதி கொண்டு வரான். 11:18 வசனம், வெளிப்படுத்தல் 11:18. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஜாதிகள் கோபித்தார்கள், அது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயத்திற்கு அடைவதற்கும் தீர்க்கதரிசியாக உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உம் நாமத்தின் மேல் பயபக்தி சிறியர் முதல் பெரியருக்கும் பலனளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களையும் கெடுக்கிறதற்கு காலம் வந்தது. என்ன காலமா? கெடுக்கிற காலம், கொடுக்கிற காலம் இல்லை, கெடுக்கிற காலம். என்ன புரியுதா? இப்போ கெடுப்பாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க? வசனத்தை சொல்லி, ஏன் வசனம் இப்படி சொல்லி இருக்குது, வசனம் அப்படி சொல்லி இருக்குது, அப்படி சொல்லி இருக்கப்படுது, அப்படி சொல்லி காலத்தை ஓட்டுவாங்க. இந்த அவங்க ஏற்ற மாதிரி வசனத்தை எடுத்துப்பாங்க, அவங்க ஏற்ற மாதிரி. இப்போ நிறைய பேர் தான் பிசாசு நிறைய பேருக்குள்ள செயல்படுறான். ஹல்லேலூயா. அவங்க ஏற்றது போல இப்படி சொன்னா அப்படி, ஏன் இப்படி சொல்லுது ஐயா, இப்படி சொல்லுது இல்லையா, நான் அதனால தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு வேத புரட்டகர்கள்
பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை தூங்கி கொண்டிருக்கிறோம். பாவத்தில், சாபத்தில், அநியாயத்தில், அக்கிரமத்தில், பிசாசின் பிடிக்கல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? காலத்தை அறிந்தவர்களாய் நடக்கணும். இன்னைக்கு கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய காலத்தை அறிஞ்சிருக்கணும். இது என்ன காலம்? எந்த காலத்தை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஓ, இது பொல்லாத காலம், இது கடைசி காலம், கர்த்தரின் வருகையின் காலம். இந்த காலத்தை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என் சகோதரனே, என் சகோதரிய, என் தேவ பிள்ளைய, என் தேவ பிள்ளைய, வேதம் சொல்லுது எப்படி நடக்கணுமா? வாசித்து பார்க்கிறோம். 13 வாசித்து பார்க்கிறோம். களியாட்டமும் வெறியும், வேசித்தனமும் காம விகாரமா. ஐயா, நல்லா புரிஞ்சுக்க, நடக்கிறது எல்லாம் கடைசி காலத்துடைய காரியங்கள். சிந்திச்சுக்கோ, சிந்திச்சுக்கோ. எல்லாம் மாறி போயிடுச்சு. காலத்தன்மைகள்லாம் மாறி போயிடுச்சு, மாறி போயிடுச்சு. நீ எங்க பார்த்தாலும் என்ன நடக்குது? களியாட்டமும் வெறியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன ஆகுது இப்போ? களியாட்டம். சபைக்கு வானா வரமாட்டான், நம்ம சபைக்கு வானா வரமாட்டான். ஒரு குடும்பம் மீட்டிங்க்கு சொன்னாங்க, ஐயா என் மகனுக்கு நான் திருமணம் வச்சிருக்கிறேன், அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, என் தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திக்கணும். ஐயா அங்கே பாரப்பட்டு ஜெபம் பண்ணோம். என் சபையில் கூட கர்த்தர் 24 ஜெப போராளிகளான பிள்ளைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். ஒரு ரெக்வெஸ்ட் ரெக்வெஸ்ட் ஒன்று போட்ட உடனே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ரிசல்ட்டுகளை ஆண்டவர் கொடுக்குற பாரமாக ஜெபிக்கிறாங்க. அநேக ஊழியக்கார பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, சுவிசேஷ பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஒரு குறிப்புக்காக ஜெபிக்க செய்யறாங்க. அப்படி கர்த்தர் மேரேஜ் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம். ஊழியக்காரனுக்கு மைக்கு சரியில்லை, ஐயா ஊழியக்காரன் இல்லை, மைக்கு சரியில்லை, பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சரியில்லை, கிளியராகவே இல்லை, அப்படிதான் பாஸ்டர், அப்படிதான் பாஸ்டர். ஆனால் பார்த்தா எப்போ என் தலை வெளியே மறையும்னு பார்த்துக்கிறாங்க. என்னம்மா தலை வெளியே மறைஞ்சவனை பார்த்தா வச்சுக்கிறாங்க, அப்படியே பாக்ஸ் வச்சுருக்காங்க. டிஜேவா, டிஜேஎம் என்னவா, டிஜே எனக்கு தெரியல, டிஜே போனா டங்கு ஜிங்கு ஒன்று ஆடுது. சபையில் என்ன பண்ணி போயிட்டு கூட அப்படியே காலை ஆட ஆரம்பிச்சுச்சான். சபையில் சபை பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்ன பண்ணிப்பா அப்படியே ஆரம்பிச்சுச்சான். நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க தெரியுமா, அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே வீடியோ எடுத்து ஹல்லேலூயா அப்படியே என் செல்லுக்கு அனுப்புகிறாங்க. உங்கள் சபை பிள்ளை இல்லையா, நீங்கள் பாருங்க அப்படியே ஆடுது, அப்படியே ஆடி 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 ஆடி. வேதம் சொல்லுது களியாட்டம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணமா பிசாசு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு களியாட்டம், அப்படியே மகிழ்ச்சியை கொடுக்கிற மாதிரி கிடையாது, அப்படியே ஜங்க ஆடி 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 ஆடி. அப்புறம் என்ன வந்துடுது? வெறி வந்துடுது. என்ன வந்துடுது? ஹல்லேலூயா. சிரிக்கிற சிந்திய வெறி வந்துடும். யாரை கடிச்சா அப்புறம் வேஸ்ட் வந்து மாறி அப்படியே சிந்த மாறுது. எப்படி மாறுது பாருங்க. இதெல்லாம் அப்படியே குரூப். ஆமாம், ஃபர்ஸ்ட் களியாட்டம் உள்ள பூந்த நெஞ்சுக்க, உள்ள போய் உட்கார்ந்து நெஞ்சுக்க, உடனே உன்னை மாத்திடுது, உடனே குதிக்க வச்சு ஆட வச்சு அப்படியே பண்ணுது. ரெண்டாவது வெறி கொள்ள விடுது. அப்புறம் வேஸ்ட் வந்துடுது, காம விகாரம் வந்துடுது, வாக்கு. இப்ப என்ன பண்ணிப்பா அமுதியா இருந்த அந்த புள்ள பையன் இப்ப என்ன பண்றான்? நாய்ப்பா நான் பண்ணிட்டேன். ரட்சிக்கப்பட்ட பையன்காரன் அம்மா அப்பா பார்த்து நான் பண்ணிட்டேன். பார்த்து யாரா பார்த்து ஐயா போய் சொல்லிக்கிறோம், போய் நினச்சிக்க போற. ஆவியன் உங்ககிட்ட பேசுறாரு, உன்னை நேசிக்கிறாரு, நீ பரலோகத்துக்கு இருந்து தான் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, நீ உயர்த்தி ஆசீர்வதிக்கிறாரு. அன்னைக்கு பிள்ளைங்க பாருங்க அப்படித்தான், பெண்மணி பிள்ளைங்க அப்படித்தான். வாக்குவாதம் இதெல்லாம் அப்படி மாறி மாறி வந்தோம்னா இப்போ காலத்தை அறியாம என்ன பண்ண களியாட்டமோ காம விகாரமோ கத்தத்தாமே வாக்கு. இப்போ என்ன வேஷமா வாக்குவாதம். இப்போ வாக்குவாதம் வந்த பிறகு நம்ம அம்மாட்ட இப்போ வாக்குவாதம் வந்த பிறகு நான் இப்போ எல்லா பிள்ளையும் அப்படித்தான். இப்போ கேட்கும் போது ஒரு பையன் ஒரு பிள்ளை சொல்றாங்க, ஐயா எனக்குறா அப்படியே நிற்கிறாயா. ஹல்லேலூயா. காலத்தை அறிஞ்சுக்கோ.
நீ செய்கிறது நாயம் நினச்சிக்காத. ஹல்லேலூயா. நீ நினச்சிக்கிற நம்ம அப்படி கேட்டோமா பயந்து அம்மா அப்பா விட்டுருவாங்க, நம்ம கேட்டால விட்டுருவாங்க நினைக்காத. கர்த்தர் பார்க்குறாரு. உனக்கு ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர் பார்க்குறாரு. உனக்கு மீட்பை கொடுத்த கர்த்தர் பார்க்குறாரு. என்னைக்கு நீ இப்படி நிற்கிறியோ அப்போ கர்த்தர் நிற்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பொறாமைகளோ வாக்குவாதமோ பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவர்களாக. எப்படி நடக்கணுமா? இப்போ அதுதான் கர்த்தர் விரும்புகிறாரு. என்ன நடக்கணுமா? சீராய் அப்படின்னா, ஹலோ, சீராய் அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் பகலில் பார்த்துக்கிறியா? நீ பார்த்துக்கிறியா? சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க என்னம்மா பகலில் எப்படி நடக்கிறாங்க? பகல் என்னது? பகலில் வெளிச்சம் எப்படி நடக்கிறாங்க? இப்போ தெரியுதா? வண்டி எப்படி போகுது? சாஞ்சின்னு போகுது. ஏன் சாயுது? சில பேர் பகல் எப்படி பார்க்குறாங்க? இப்போ எப்படி பார்க்குறாங்க? கத்து தெரியல. ஹல்லேலூயா. சீராய் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்டாக நடக்கணும். ஹல்லேலூயா. பகலில் எப்படி நடக்கிறோமோ சீராக நடக்கிறோமோ அது போல இரவில் நடக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லு கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 60 கர்த்தர் கம்பில் கர்த்தர் தாமே வாசித்து 20 கர்த்தர் வாசித்து பார்க்கிறோம். ஆமென். இனி சூரியன் இப்படி இப்படி முன்னாடி சொன்னா 18 19 படிங்க. இனி சூரியன் ஒரு சூரியன் இல்லைன்னா கூட பரவாயில்ல. சந்திரன் உனக்கு ரெண்டுமே வெளிச்சம் தான், நல்லா புரிஞ்சுக்க. அது பகல இரவு கத்தர் கிடையாது. ஆனா கத்தர் உன் கூட இருந்தா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இருள் இருக்காது, அந்த பாவங்கள் இருக்காது, செயல்கள் இருக்காது. அதான் இங்க எழுதுறாரு கத்தர். அப்போ சொல்றாரு இனி சூரியன் பகலும் வெளிச்சமாயிராமல் சந்திரன் உனக்கு வெளிச்சமாயிராமல் பிரகாசியாமலும் கத்தரே உனக்கு. ஆமா, அவத்தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கர்த்தர் ஒளி கர்த்தர் அவர் வந்த பிறகு நமக்கு என்ன வரா? இருளே வராது. இந்த பாவங்களுக்கான காரியங்கள், இருட்டான காரியங்கள், இருள் நடக்கிற காரியங்கள் கர்த்தர் நம்மளை வராம்படி கத்துகிறார். கர்த்தருக்கு அன்பானது என்ற பிள்ளை நம் காலத்தை அறிந்தவிட நோவா காலத்தை அறிந்து கொண்டான். கர்த்தரை பாதுகாத்தார், குடும்பத்தை பாதுகாத்தார். காலத்தை அறிந்தவர்களாக 120 வருஷம் கர்த்தருக்கு மேல வார்த்தையை சொல்லி கர்த்தர் தம்மை தேவன் நடத்தப்பட்ட காலத்தை அறிஞ்சுக்கணா, வரப்பட காலத்தை அறிஞ்சுக்கணா. ஆனால் தான் அவனும் குடும்பமும் பார்க்கப்படுது. அது பதிலாக கொடுக்கூடிய 7 ஜோடு கர்த்தர் தம்மை அது கேட்டு ஒழுங்காக வந்தது. ஆமாம், இனி சொல்லி இருக்கிற எத்தனை பேர் வரப்போறாங்கன்னு தெரியல. ஆமாம், கர்த்தர் நாமத்து மைண்டோம். சோதம் குமாரா பட்டத்தை அழிய போது கர்த்தர் சொன்னார். கர்த்தர் தம்மை கேட்டான், காலத்தை கேட்டாங்க, அறிஞ்சு கொண்டாங்க. ஹல்லேலூயா. என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் காலத்தை அறிந்தவர்களாகிறோமா? இது கடைசி காலம். அப்போ இந்த கடைசி காலம் நடக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தர் பிள்ளை ஒன்று நேரம் கடந்தபடினால ஒன்று கர்த்தர் ரோமர் 13 கர்த்தர் தாமே 12 சொல்லுகிறது. கர்த்தருக்கு அன்பில் இரவு சென்றது, பகல் சபிமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக்கொள்ளும். ஒளியின் ஆயுதங்கள். ஆமென். வெளிச்சத்தினுடைய ஆயுதங்கள் என்ன பண்ண நம்ம தரித்துக்கொள்ளணும். ஆமென், நம்ம தரித்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு அன்பான தேவனை எபேசியர் 5:11 சொல்லுகிறது. எபேசியர் 5:11 சொல்லுகிறது. கர்த்தருக்கு எடுத்து டக்குன்னு வாசிங்க. எபேசியர் 5:11 கிரியைகளுக்கு உடன்படாமல் கழிந்து கொள்ளுங்கள். அதே கர்த்தர் எபேசியர் 6:11 13 சொல்லுகிறது. நீங்க பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும் திராணி உலகாம்படி தேவனுடைய சர்வாயுதங்களை, அதான் ஒளியின் ஆயுதங்கள், அந்த சர்வாயுதங்களை அது என்ன பண்ணுமா தள்ளித்துக் கொள்ளும். அப்படியே வேதத்தில் பார்க்குறோம், அப்படியே என்னென்ன ஆயுதங்கள் கற்று வச்சுட்டா இருப்பாங்க. இதை எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க. ஆமாம், தொடர்ந்து படிக்கிறேன். ஆமாம் 14
சக்தி என்னும் கச்சையை அறையில கட்டிவிழாய். ஆமா, எப்படி கட்டிக்கணும்? தரித்து கொள்ளணுமா? நம்ம கத்தர் கண்பில் சக்தி என்னும் கச்சையை. ஆமா, வார்த்தையை எப்பவுமே கத்தோடைய பிள்ளைகள் தரித்து கொண்டிருக்கணும். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கணுமா? அப்போ தான் கத்தர் அன்பான தேவனுடைய பிள்ளை காலத்தை அறிந்தவர்களாக இந்த உலகத்தில் நம்ம நடக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலத்தை அறியாம இப்படிப்பட்ட காலம்னா, ஏன்னா அவங்க கூட வசனம் இல்லை, வார்த்தை இல்லை, சத்தியம் இல்லை. அப்படி இல்லாதனால தான் கத்தர்கம்பல பிசாசு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கொண்டு வரா. ஆனால் காலத்தை அறிந்தவர்களை இது கடைசி காலம் அறிந்து சத்தியத்தை நாம் அறையாக கட்டிக்கொண்டு தரித்து கொண்டு அவருக்குள் வாழக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லம்மா, ஹல்லேலூயா சொல்லம்மா. வேதத்தை வாசித்து பார்க்கிறோம். 1 யோவான் கர்த்தர் கண்பில் 1ஆம் அதிகாரம் 5-7 வாசித்து பார்க்கிற போது ஆமென் ஹல்லேலூயா. 1 யோவான், தேவன் ஒளியா இருக்கிறார், எவ்வளவு இருளில்லை, கேட்டு விசேஷமாக இருக்கிறது, அவரோடு ஐக்கியப்பட்டு சொன்னால் என்று சொல்லி இருளில் நடப்போம்னால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுறாயிருப்பாமா. சத்தியத்தை நம்ம பிடிச்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் ஒளியா இருக்கிறாரு. அவர் தாமே கத்த தாமே அறிஞ்சு கொண்டு நாம் கத்த ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டு அவர் கொடுத்த வேத வசனங்களை பிடித்து கொண்டு அவருக்குள் நடக்கிற போது கத்த நம்ம இருளில் நடக்காதபடிக்கு காலத்தை அறிந்தவர்களாக நாம் நடக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம். 2வது காரியம் வாசித்து பெற அதை ரோமரின் புத்தகம் கர்த்தர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. துர் இச்சைகளுக்கு இடம் கொடாமல் உடலை பேணி காத்து. ஆமா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எதை தரித்துக் கொள்ளுமா? இப்ப காலத்தை அறிஞ்சுக்கணுமா? இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பட்ட அந்த கத்தமே அந்த காயங்களை அது நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே நமக்குள்ள பண்ணுமா? தரித்து கொள்ள. இயேசுவை தரித்து, அவர் எனக்காக அவர் கத்தமே முற்கூடி சூட்டப்பட்டார். அந்த அச்ச அடையாளங்களை என்ன பண்ணுமா? நம்ம இயேசுவை தரித்து கொள்ளுமா? அவர் எனக்காக அவர் கத்தமே தலையிலே முற்கூடி சூட்டப்ப எனக்காக அதுதான் கத்தமே ஏசாயா திருசுபத்தம் 53 கத்த வாசித்து பாரு, 4ஆம் வசனம் வாசித்து பாரு. அவங்க எவ்வளவு அழகாக சொல்லப்படுது பாருங்க. அவர் எனக்காகவே அடிக்கப்பட்டார், அவர் எனக்காகவே வாதிக்கப்பட்டார், எனக்காகவே அந்த ஆக்கிரமிப்பு அவரை ஏற்றுக்கொண்டார். என் கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, அந்த அச்ச அடையாளங்களை அவர் பட்ட அந்த காயங்களை நம்ம என்ன பண்ணுமா? அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா? ஹல்லேலூயா. அதை நம்ம உணர்ந்தாலே காலங்களை நம்ம அறிந்து கொண்டு வாழ்வ. இயேசு எனக்காக தான், இந்த காயத்தினால் தான் என்னை மீட்டார், இந்த கத்தத்தாமே இந்த ரத்தத்தினால் தான் என்னை மீட்டார், இந்த காயத்தினால் தான் என்னை விடுவித்தார் என்று சொல்லி கத்தபிள்ளை நாம் சொல்லப்படுகிற போது கத்தபிள்ளை அதை நம்ம தரித்து கொள்ளணும். அது ஆடையாக என்ன பண்ணணுமா? அந்த ட்ரெஸ்ஸாக அப்படியே நம்ம அணிஞ்சு கொள்ளணுமா? இயேசுவையே அப்படின்னு சொன்னால் கத்தபிள்ளை என்றைக்கு கத்தர்குழம்புல அந்த அச்ச அடையாளங்களை எனக்காக அவை ஈட்டில் குத்தப்பது எனக்காக, கால்களில் ஆணிகள் அடிக்கப்படும் எனக்காக, வாரில் அடிக்கப்படும் எனக்காக, முற்குடி சூடுபடும் எனக்காக, ஈட்டில் குத்தப்படும் எனக்காக, அவர் மரித்தது எனக்காக, அவர் உயிர்த்தது எனக்காக, மீண்டும் வரப்போகிறது எனக்காக சொல்லி அந்த அச்சாடங்களை அறிந்து கொள்கிறோம். தேவன் நிச்சயமாய் நம்மை காலத்தை அறிந்தவர்களாக கத்த நடத்த வல்லவர். அல்லது அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், கிறிஸ்து ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். என் கர்த்தருக்கு அன்பான தினப்பில் இந்த நாளிலே காலத்தை அறிந்தவர்களாக இனி வாழ்ந்தது போதும் மகளே. நான் மீண்டுமா சொல்றேன், நீ வாழ்ந்தது போதும். உலகத்தோடு வாழ்ந்தது போதும், பாவத்தோடு வாழ்ந்தது போதும், சாபத்தோடு வாழ்ந்தது போதும், அநியாயத்தோடு வாழ்ந்தது போதும், அக்கிரமத்தோடு வாழ்ந்தது போதும். நீ கர்த்தருக்காக வாழப்பாரு. காலத்தை அது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, எக்காலசம் துணிக்கும் போது அவை இறங்கி வருவார், உன்னையும் என்னையும் அழைத்து கொண்டு செல்ல இயேசு வருவார். வேதம் சொல்லுகிறது, நியாயத்தீர்ப்பு துவங்குகிற காலம் எங்களுக்கு தான்? ஆமாம், சபையில தான். ஹல்லேலூயா. அந்த நியாயத்தீர்ப்பு நாளில் 1 பேதுருவின் புத்தகம் கர்த்தர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்க காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில்
அதை துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு பல முடிவு என்னமா இருக்கும். இங்கே தான் கர்த்தர் சொல்றாரு, அந்த காலத்தை அறிந்தவர்களாக நாம் சொல்மா, இதுவே கர்த்தர் கம்பல இனி நீ பாவத்தை வந்துடலாம். இப்போ அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ண போகிற, அவருடைய சரீரத்தில் ரத்தத்தை உட்கொள்ள போகிற கர்த்தர் கம்பல காலத்தை அறிஞ்சிக்கோ. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அவர் பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கர்த்தரை அறிந்து அறிந்து நம்ம வாழ்ந்து கொண்டு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம அறிந்து நீ செய்யும்போது கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நடத்த வல்லவர், கர்த்தர் நடத்த வல்லவர். ஆமென். வேதத்தின் எழுத்து நாம் வாசிக்க கேட்போம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை எழுந்து நிற்போம். பிரைஸ் எல்லாம் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் எழுந்து நிற்போம். கர்த்தர் தாமே 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் 33ஆம் வசனம் முடிய ஒருத்தரா